ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டோட பாப்பாவோட பர்த்டே. அந்த பாப்பாவுக்கு என்னோட பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அது மஷ்ரூம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவுக்கு. ஸோ அந்த பாப்பாவுக்கு பிடிச்ச பிரியாணி இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செய்ய போகிறது 1 kg பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் 250 ml ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு 10 கிராம்பு ஒரு 2 ஏலக்காய் போட்டு ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்குள்ளேயே நான் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டேன். அது நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இது 1/2 kg ஆனியனு, இது 1 kg டொமேட்டோஸு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வேக வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes வேக வச்சிடலாம். நம்ம தக்காளி வேகிறதுக்குள்ளே இதில் தண்ணியில் உப்பு போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டேன், பிரியாணிஸில் ஸ்பைசஸ்ஸு. இதில் இப்போ அரிசி போட்டுட்டு ஒரு 75% இந்த அரிசின்னு வேக வச்சிடலாம். ஸோ தக்காளி ஹாஃப் ஸ்மாஷ் ஆச்சுங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு 20 ரெட் சில்லிஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இதுதான் அதோட ஸ்பைசினஸ் கொடுக்கும். வேறு எந்த ஸ்பைசிஸ் நம்ம போட மாட்டோம். இந்த ரெட் சில்லி தான் பேஸ்ட் தான் இந்த பிரியாணியில் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது 20 ரெட் சில்லிஸுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 kgக்கு 20 ரெட் சில்லிஸ் கரெக்டாக இருக்கும். குட்டீஸ் ஸ்பைசி அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டேன் நான். ஸோ ரெட் சில்லி பேஸ்ட்டையும் ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன்ஸில் போட்டேன், பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ்லையும் உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஸோ 1 kgக்கு 5 packets கரெக்டாக இருக்குங்க மஷ்ரூம்ஸு. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மஷ்ரூம் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இந்த இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஃபுல்லாக மஷ்ரூம்ஸ்க்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா மஷ்ரூம்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி 75% ரைஸ் நம்ம பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி உடைச்சி வச்ச சாதம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஃபுல்லாக இப்படி கீழே இருக்கிற மஷ்ரூம் கிரேவி மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு ஒரு 5 minutes நம்ம தம்மில் குக் பண்ணிக்கலாம். 5 minutes కழிచిட்டு பார்க்கலாம். సో ఫైనల్గా మన మష్రూమ్ బిర్యానీ అయితే రెడీ అయిపోయింది. చాలా కలర్ఫుల్గా ఉంది. తినడానికి కూడా చాలా మైల్డ్గా ఉంటుంది. సారీ తెలుగు వచ్చింది. நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ இது நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பிளேட்டில் எடுத்துட்டேன். இப்போது இது தயிர் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். மஷ்ரூம் பீஸ் வச்சு தயிர் சட்னி வச்சு பர்ஃபெக்டாக இருந்தது. குட்டீஸ்க்கு ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் லைட் ஸ்பைசியோட சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பர்த்டே பார்ட்டிஸ்க்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா.